ஹலோ வியூவர்ஸ், இந்த ஒரு வீடியோவில் இப்போ ரீசெண்டாக ஒரு தெலுங்கு டப்பிங் படமாக ரிலீஸ் ஆகிருக்க உப்பு கப்புரம்பு படம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு தான் வந்து இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை யாரெல்லாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அது மறக்காமல் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை அனி ஐவி சசி எழுதி ஒரு காமெடி ட்ராமா படமாக கொடுக்க ட்ரை பண்ணியிருக்கு இந்த டீம். ஸோ இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, படத்தில் நம்ம மெயின் கதாநாயகி வந்திருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து ஒரு ஊர் தலைவரோட பொண்ணு. இப்போ ஒரு டைமில் வந்து அவங்க ஊர் தலைவருக்கு வந்து ஒரு உடம்பு முடியாமல் வந்து போயிருது, அதாவது கதாநாயகியோட அப்பாவுக்கு. ஸோ இதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து இறந்து போயிடுறாங்க. அண்ட் இப்போ வந்து ஊர் தலைவராக நம்ம கதாநாயகி தான் வந்து வர்றாங்க. அண்ட் நம்ம ஊர் தலைவராக கதாநாயகி வந்ததுக்கப்புறம் அந்த ஒரு சித்தி விஜயபுரம் அப்படின்ற ஒரு கிராமத்தை தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி வந்து காமிக்கிறாங்க. அந்த கிராமத்தில் என்ன ஒரு வழக்கம் என்ன அப்படின்னா, ஒரு சம்பிரதாயமாகவே ஒன்று வந்து கடைபிடிச்சிட்டு இருக்காங்க. அதாவது அங்கே இறந்த மக்களோட உடல் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே அது வந்து அந்த ஊரில் அந்த இடுகாட்டில் வந்து எரிக்கப்படக்கூடாது, புதைக்கப்படணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விதிமுறை வந்து இருக்குது. ஸோ அதுக்கு வந்து ஆளாளுக்கு வந்து அடிச்சுட்டு வந்து கிடக்குறாங்க. ஸோ இப்போ ஊர் தலைவரான கதாநாயகி கீர்த்தி சுரேஷ் வந்து எப்படி இந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணாங்க அப்படிங்கிறதா இந்த படத்தோட கதையே. నేను చిన్న కష్టపడి ఒక లిస్ట్ తయారు చేశాము. ஒரு டைமில் அவங்களுக்கு வந்து அந்த ஒரு புதைக்கிறதுக்கான இடம் வந்து இடுகாடு வந்து இருக்கு இல்லையா, ஸோ அங்கே வந்து இடம் வந்து தீர்ந்து போயிடுது. இப்போ வந்து இடம் இல்லாமல் வந்து இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த பிரச்சனையில் வந்து கதாநாயகி என்னெல்லாம் முடிவு பண்ணுறாங்க அப்படிங்கிறத இந்த படத்தில் வந்து மொத்த கதையுமாவே வந்து சொல்லியிருந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்துருவோம். ஸோ இந்த படத்தில் உள்ள பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படின்னா, இந்த படத்தில் மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவாக நான் பார்க்குறது என்ன அப்படின்னா, இந்த படத்தில் சுகாஸ் வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ அவரும் வந்து ஒரு மெயின் லீடு ஒரு கதாபாத்திரம் தான் வந்து பண்ணியிருந்திருக்காரு. அண்ட் அவங்க கூட வரக்கூடிய அவங்க அம்மாவோட போர்ஷன்ஸ் எல்லாமே வந்து படத்தில் வந்து நல்லா இருந்தது. குறிப்பாக அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன்ஸ் வந்து ஒரு சென்டிமெண்டலாக பயங்கரமாக வந்து டச் பண்ணிடுறாங்க. அண்ட் வந்து படமும் வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபீல் குட்டாக நல்லா தான் வந்து போயிருந்துச்சு கிளைமேக்ஸ் போர்ஷன்ஸ். ஸோ அதே மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் அவங்க ஓப்பனிங் சீன் வந்து வச்சாங்களே, ஸோ அந்த கிராமத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, ஸோ அந்த ஊரில் இருக்கிற விதிமுறைகள்லாம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து அந்த ரெண்டு பொம்மையை வச்சு சொன்னதெல்லாம் வந்து ரொம்ப வித்தியாசமாக தான் வந்து இருந்துச்சு. அண்ட் மெயினாக வந்து இந்த படத்தில் ஒரு கேரக்டராக வந்து பண்ணியிருக்க சுகாஸ் வந்து அவங்க அம்மாவோட போர்ஷன்ஸ் வந்து என்னதான் வந்து நல்லா இருந்தாலும் அவரும் வந்து காமெடியில் வந்து நல்லாவே வந்து பண்ணியிருந்தார் அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். அண்ட் அதே மாதிரி வந்து இந்த படத்தில் வந்து சென்டிமெண்ட் சீன்லேயும் வந்து ரொம்ப நல்லாவே தான் வந்து அவர் வந்து நடிச்சிருந்தாரு. ஸோ அடுத்த கதாபாத்திரம் அந்த படத்தில் வந்து முக்கியமான ஒரு கதாபாத்திரமாக பண்ணியிருந்திருக்க கீர்த்தி சுரேஷ். ஸோ அவங்களோட கதாபாத்திரம் என்ன அப்படின்னா, எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அவங்களோட கதாபாத்திரம் வந்து ரொம்ப ஓவரான ஆக்டிங் இருந்த மாதிரி தான் வந்து இருந்துச்சு. ஸோ காமெடி பண்ணுறங்கிற பேரில் ஒரு மாதிரியா இரிட்டேட் தான் வந்துச்சு அந்த ஒரு கேரக்டரு. ஸோ அதுக்கப்புறமா செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாவே வந்து ட்ரை பண்ணி வந்து படத்தில் வந்து நடிச்சிருந்திருக்காங்க. ஸோ அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு என்ன கொடுத்தாங்களோ அதை வந்து நேர்த்தியாக தான் வந்து பண்ணியிருந்திருக்காங்க. குறிப்பாக வந்து சொல்லணும் அப்படின்னா, இந்த படம் வந்து ஒரு காமெடி ட்ராமா படம். ஸோ வந்து கிளைமேக்ஸ் போக தான் வந்து கொஞ்சம் எமோஷ்னலாக வந்து டச் பண்ணி வந்து படத்தை வந்து முடிக்கிறாங்க. ஸோ அது வரையுமே வந்து ஒரு காமெடி ட்ராமாவில் தான் அந்த படத்தை வந்து எடுக்க வந்து ட்ரை பண்ணியிருக்காரு படத்தோட டேரக்டர். பட் ஆனால் இந்த காமெடி போர்ஷன்ஸ்லாம் வந்து இருந்தது இல்லையா, ஸோ அது சீன்ஸாக ஒரு சில இடங்கள்ல வந்து நல்லாவே வந்து ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. இந்த படத்துல வந்து புதைக்கிறதுக்கு ஆளுங்கள் வந்து ஒரு 4 பேத்துக்கு தான் வந்து இடம் இருக்கு. அப்படிங்கிறப்போ வந்து 8 பேர் வந்து அடுத்தடுத்து சாகுற நிலைமையில வந்து இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து யாருக்கு இந்த ஒரு இடம் வந்து போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு போட்டி வந்து ஒன்று இருக்கும். ஸோ அதை வந்து அவங்களோட பேர் எழுதி குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கிற மாதிரியான ஒரு சீன் வந்து இருக்கு. ஸோ அதை ஒரு ஃபங்க்ஷனாகவே வந்து படத்தில் வந்து நடத்துவாங்க. ஸோ அப்போதைக்கு ஒருத்தர் வந்து ரோஸ் கலரில் இது மாதிரி வந்து வெள்ளை கலர்லாம் வந்து ட்ரெஸ் போட்டுட்டு ஒருத்தர் வந்து மைக்கை கையில் பிடிச்சிட்டு அவங்க பேரை வந்து வாசிக்கிட்டே இருப்பார். ஸோ அவர் வர்ற சீன் எல்லாமே வந்து படத்தில் உண்மையிலே வந்து அந்த 2 இடத்துல அவர் வருவாருன்னு நினைக்கிறேன். அந்த 2 இடத்துல அவரோட பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், அவரோட பேசுகிற விதமாக இருக்கட்டும், அது எல்லாமே வந்து உண்மையிலே நல்லா வந்து காமெடி வந்து ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. அதே மாதிரி வந்து இந்த படத்தில் வந்து ஒரு வயசான ஒரு கேரக்டர், ஒரு பெரிய ஒரு கேரக்டர் வந்து இருக்கும். ஸோ அந்த கேரக்டர் வந்து எப்போவுமே வந்து தண்ணி போட்டுலே தான் வந்து இருக்கும், தண்ணி போட்டுட்டே வந்து சுற்றிக்கிட்டு இருக்கும். ஸோ வந்து ஒரு சாராயமும் கையுமா உள்ள ஒரு கேரக்டர், போதையிலே இருக்கிற மாதிரி. அந்த கேரக்டர் ஒரு டைம் வந்து சாராயம் வந்து இன்னொருத்தர் வந்து காய்ச்சி போது செருப்பு பல்பெல்லாம் வந்து விட்டு எறிகிற மாதிரியான ஒரு சீன் இருக்குது. ஸோ அந்த இடத்துலையுமே வந்து நல்லா காமெடி வந்து ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். నేను చిన్న కష్టపడి ఒక లిస్ట్ తయారు చేశాము. அண்ட் இந்த மாதிரி வந்து ஒரு சில இடங்கள்ல இந்த காமெடி போர்ஷன்ஸ் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ஸோ பட் ஆனால் பல இடங்கள்ல மிஸ்ஸிங் ஆகுது. ஸோ அதெல்லாம் வந்து இந்த படத்தில் இன்னும் கொஞ்சம் சரி பண்ணியிருந்துருக்கலாம். பட் படமாகவே வந்து இவங்க வந்து காமெடி ட்ராமாவாக வந்து பண்ணுறதுக்கு தான் வந்து முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் அதே மாதிரி இந்த படத்தில் உள்ள அந்த ஒரு கேமரா ஒர்க்காக இருக்கட்டும், அந்த மியூசிக் ஒர்க்காக இருக்கட்டும், ஸோ இது ரெண்டுமே வந்து படத்தில் வந்து தேவையான அளவுக்கு வந்து நல்லாவே வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஊரை காமிச்சது, ஸோ அதெல்லாம் வந்து பயங்கரமாக வந்து நல்லா விஷுவலாகவே வந்து நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் மியூசிக்கும் வந்து படத்தில் கதைக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு வந்து மியூசிக்கும் வந்து இருந்தது. ஸோ அதனால் இவங்களோட ஒர்க்கு அண்ட் வந்து எடிட்டிங் ஒர்க் எல்லாமே ஓரளவுக்கு நீட்டாக தான் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன்.
அண்ட் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இந்த படத்துல பாசிட்டிவ்ஸ் அப்படிங்கிறத விட படத்துல நெகட்டிவ் தான் வந்து அதிகமா இருக்குன்னு சொல்லுவேன். படத்துல நிறைய விஷயங்கள் இந்த படத்துல வந்து கோட்டை விட்டுருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். குறிப்பா வந்து சொல்லணும் அப்படின்னா இந்த படத்துல தேவையில்லாத கேரக்டர்ஸ், இந்த படத்துல படம் ஃபுல்லா வந்து ஒரு க்ரௌடு, அதாவது அந்த கிராமத்துல உள்ள மக்கள் எல்லாம் வந்து காட்டுறாங்க, அதெல்லாம் வந்து சரிதான். பட் ஆனா இந்த படத்துல வந்து ஒரு 2 தலைவர் ரோலுக்கு வந்து ஒரு 2 பேர் வந்து போட்டி போடுற மாதிரி, அந்த கேரக்டர்ஸே வந்து எதுக்குடா அந்த படத்துல அந்த 2 கேரக்டர்ஸ் வந்து வச்சாங்க அப்படிங்கிற மாதிரி தான். அதுல ஒன்று வந்து விவேக் காமெடியில ஒன்று ஒரு கேரக்டர் வரும்ல, மைனர் குஞ்சு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி மைனர் குஞ்சு கேரக்டர் மாதிரியே வந்து ஒரு கேரக்டர் வந்து கலர் கலராக சட்டையை போட்டு வந்து சுற்றி இருந்துச்சு. ஸோ அந்த கேரக்டர்லாம் ஏன் தேவையில்லாமல் ஒரு ஆணியாக வந்து இந்த கேரக்டரை வந்து டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பர்சனலாக எனக்கு வந்து ஃபீல் ஆனிச்சு. ஸோ இந்த மாதிரி தேவையில்லாத கேரக்டர்ஸ் ஆன இதே மாதிரி வந்து ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் வந்து படத்துக்குள்ள வந்து இருக்கு. ஸோ அதெல்லாமே வந்து கொஞ்சம் அந்த படத்துல வந்து தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். அதே மாதிரி இந்த படத்துல பண்ணியிருக்க எந்த ஒரு கேரக்டருமே இவங்க வந்து எந்த ஒரு சீனை கூட வந்து ஒரு சில இடங்கள்ல வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபர்ஸ்ட் காட்டுற சீன் அப்புறம் வந்து கிளைமேக்ஸ் போர்ஷன் தான் வந்து நல்லாவே இந்த ஒர்க் அவுட் ஆயிருந்திருக்கு. பட் ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா எந்த கேரக்டருமே எழுதவே இல்லைன்னு நினைக்கிறேன். படத்தோட முக்கியமாக அந்த கதாநாயகியோட கேரக்டர், கீர்த்தி சுரேஷோட கேரக்டர் அண்ட் சுகாஸோட கேரக்டர், ஸோ இவங்க 2 பேரோட கேரக்டர் வந்து எழுதியிருந்திருக்காங்க. ஸோ அது வந்து நல்லாவே தான் வந்து அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருந்தது. ஆனால் படத்தில் எந்த ஒரு கேரக்டர்ஸுமே வந்து ஏதோ ஒரு மேம்போக்கு தன்மையான ஒரு ரைட்டிங் மாதிரி தான் வந்து படத்தில் இருந்தது. அதே மாதிரி படத்தில் பல இடங்கள்ல காமெடி பண்ணுறாங்க, ஆனால் வந்து சிரிப்புங்கிறது வந்து வரவே மாட்டேங்குது. ஸோ நிறைய இடங்கள்ல எனக்கு பர்சனலாக வந்து பெருசாக வந்து ஒர்க் அவுட் ஆகலை. நான் சொன்ன அந்த ஒரு சில சீன்ஸ் ஆண்டு வந்து அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் ஒரு 2-3 சீன்ஸில் எல்லாத்துலையுமே வந்து காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. பட் ஆனால் பல இடங்கள்ல இந்த படத்தில் சீனாவும் சரி அண்ட் வந்து ஒரு காமெடி போர்ஷன்ஸாகவும் சரி எங்கேயுமே வந்து ஒர்க் அவுட் ஆகலை. ஒரு சில இடம்லாம் வந்து பார்க்கும்போது இந்த படம் வந்து ஏதோ போட்டு விட்டு ஏதோ படம் ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு மூடு தான் வந்து எனக்கு வந்துச்சு. பட் ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சரி வித்தியாசமான கதையை வந்து சொல்ல நினச்சிருக்காங்க. பட் ஆனால் அவங்க எடுத்துக்கிட்ட அந்த ஒரு ப்ரெசன்டேஷன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஒரு காமெடி விஷயங்களாக இருக்கட்டும், மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்திருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எனக்கு வந்து பர்சனலாக வந்து தோணுச்சு. மற்ற இடங்கள் எல்லாமே வந்து நான் சொன்ன ஒரு சில இடங்கள ஒரு சில விஷயங்கள் தவிர மற்ற எல்லாமே இந்த படத்தில் கொஞ்சம் நெகட்டிவாக தான் வந்து இருக்குது. ஸோ இந்த படத்தை இப்போ நீங்கள் பார்க்கணும், ஓவரால் இந்த படத்தை வந்து ஒரு படமாக வந்து எப்படி இருந்தது அப்படின்னு வந்து என்கிட்ட வந்து பர்சனலாக வந்து கேட்டிங்க அப்படின்னா இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜான ஒரு படம் அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். படத்தில் நீங்கள் பெருசாக ட்விஸ்ட்டு டேர்னு ஸோ அந்த ஒரு விழுந்து சிரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து படத்தை போய்ட்டு வந்து பார்த்துறாங்க. ஒரு தடவை வேணால் அந்த படத்தை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். மற்றபடி வந்து இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜான படம் தான் அப்படிங்கிறத வந்து நான் ஃபர்ஸ்ட் சொல்லிக்கிறேன். இந்த படம் இப்போ வந்து அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்லேயே வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நம்மளோட வீடியோஸ் அண்ட் விமர்சனங்கள்லாம் வந்து பிடிக்குது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் மீண்டும் இதே மாதிரியான இன்னும் நிறைய வீடியோஸ் அண்ட் விமர்சனங்களோட உங்களை வந்து மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கரண்ட் மார்க்ஸ் சைனிங்.